நாம் தமிழர் கட்சிக்கு மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்கணும், வாக்களித்தால் என்ன நன்மை கிடைக்கும், நீங்க என்னென்ன திட்டங்களை கொண்டு உங்க வாக்குறுதியை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் டைம். மயிலாடுதுறை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற, மயிலாடுதுறை மாவட்ட மக்களுக்கு கொடுக்கிற உத்தரவாதம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால், ஆட்சிக்கு வரும்பொழுது இதே சர்க்கரை ஆலை, தலைஞாயிறு சர்க்கரை ஆலையை தொடர்ந்து கரும்பு விவசாய லட்சக்கணக்கில் பயன்பெற்ற கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் ஒளியூட்டுவோம். அதே மணல் மேட்டினுடைய பஞ்சாலையை உருவாக்கி மீட்டுருவாக்கம் செய்து அங்கிருக்கின்ற லட்சக்கணக்கான பருத்தி வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்போம். இதே தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குகின்ற வகையில் மல்லிய கொள்ளையில் உள்ள அந்த காகித தொழிற்சாலையை உருவாக்கி அங்கே வைக்கோலை வைத்து சிறந்த தொழிற்சாலையை உருவாக்கி தருவோம். அதே போல மயிலாடுதுறை நகரத்திலே ஓடுகின்ற பாதாள சாக்கடைக்கு வகிந்தோடு, பாதாளத்தில் ஓடினால்தான் அதன் பெயர் பாதாள சாக்கடை. இது பாதாளத்துக்கு மேல ஓடுது. இந்த பாதாள சாக்கடைக்கு மாற்று தீர்வாக பயோமெட்ரிக் அந்த டாய்லெட்டை உருவாக்கி வீடுதோறும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் உன் வீட்டு வாசல்ல மலத்தை மிழிச்சிட்டு வர்ற அந்த நிலையை நாம் தமிழர் கட்சி மாற்றும். இதே போல இந்த பகுதிகளை விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கும். இதே பல லட்சம் பேர் கிராமப்புற பொருளாதாரத்தை அடைந்த மன்னமந்தல் பால் பண்ணை பூட்டப்பட்டது. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடுகின்ற கிராம பொருளாதாரத்தை உருவாக்கி ஒவ்வொரு பெண்களும் குழு கடன் இல்லாம காலையில சாணி கரைச்சி உழுவுறதுக்கு முன்னாடி சாறு வந்துடுறாரு வீட்டுல. அந்த குழு கடன் வாங்கி அவதிப்படுகின்ற பெண்கள் வாழ்நிலை நாங்க அவங்க அக்கறை கொள்றோம். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையிலே 7 மாடி கட்டிடம் இருக்கிறது. ஆனால் 7 மாடியில் கட்டிடத்திலும் தினமும் 7 பேர் சாகிறான். அதை மாற்றத்தை இல்லாம கொண்டு வருவோம். மருத்துவர்கள் இல்ல, மருத்துவர்கள் இல்ல, இரவு நேரத்தில் போனா காது மருத்துவர் இல்ல, இரவு நேரத்தில் போனா இதய அறுவை சிகிச்சை நிபுணர் இல்ல. பாதி பேர் திருவாரூர் போகிறான். வைத்தாலும் வகுத்தால போனாலும் திருவாரூர் தான். இது ஒரு பார்சல் ஆபீஸாக விளங்குகிறது. இதை தடுத்து நிறுத்தி மயிலாடுதுறை மருத்துவக் கல்லூரி மட்டும் இதே அதை மாற்றுவதற்கு சொந்தமாக சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் மயிலாடுதுறை கொண்டு வந்து வைப்போம். ஏழைகளின் வாழ்வில் ஒளியூட்டுவோம். நன்றி நன்றி நன்றி. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை அண்ணன் காளிதாஸ் அவர்கள் விளக்கமாக சொன்னார். நன்றி.